நான் தான் சைன் பண்றேன். அது என்னன்னா, இன்னைக்கு ஆர்கன்ஸ் டொனேட் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான் இங்க வந்துக்கிறோம். அதோட ஃபார்ம் தான் இது. அப்படியாங்க, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம். நல்ல விஷயம் தானே. எனக்கும் ஒரு ஃபார்ம் கொடுங்க, நானும் ஃபில் பண்றேன். சரி, எப்படிமா ஃபில் பண்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுவும் இந்த நல்ல நாள்ல பண்ணதுக்கு மனசு நிறைவா இருக்குங்க. சீக்கிரம் போங்க. வீட்டுக்கு போனா அப்ப என்ன சர்ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க வேற தெரியலையே. இல்ல, மாமா வந்துக்கிறாரு, கூட பெரியப்பா வந்துக்கிறாங்களே. சர்ப்ரைஸ்ல அப்பாதான் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிக்கிறாங்க போல. இன்னும் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. பெரிய சர்ப்ரைஸ் தான் போலயே. ஆமாடா சின்ன அத்தை வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுல, வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்குடா. அத்தை போனோம்ல நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க, அத்தை வந்துடுறேன். சரிங்க பெரியமா பெரியப்பா நீங்களுமா? ஓ எல்லாருமே கிளம்புறீங்களா? சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. 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 சரிங்க.
இருந்தாங்க. ஆனா இப்ப பசிதான் எடுக்குது. நீங்க 2 பேரும் எல்லாம் இருக்கவே முடியல. ஏன் 2 பேரும் என்னை விட்டு போனீங்க? யார் இது பெல் அடிக்கிறாங்க? யாருங்க நீங்க? இது கட்டிமூர்த்தி சார் வீடு தானேம்மா? ஆமா சொல்லுங்க, அப்பா தான். சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க. சரிம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? இல்லைங்க, யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். நீ மட்டுமா தனியா இருக்க? ஏன் சொந்தக்காரங்க யாரும் இல்லையாம்மா? இல்ல, எல்லாரும் இருக்காங்கங்க. ஆனா அப்பா அம்மா இறந்த உடனே 1 வாரம் விட்டு அவங்களும் போயிட்டாங்க. அப்படியாம்மா? சரி, இவங்க தான் என் வைஃப். இவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா. நானும் கையில காசு வச்சு அங்கங்க அழிஞ்சு பார்த்தேன், திரிஞ்சு பார்த்தேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கலம்மா. என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். என் வாழ்க்கை திரும்ப வரவே வராதுன்னு நினைச்சேம்மா. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல அப்பாவோட ஹார்ட் தான் என் வைஃபு கிடைச்சது. அதான் வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா பார்த்து நன்றி சொல்றதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் என்னோட வைஃபோட சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே அப்பா தாம்மா. அப்படியா? என் அப்பா தான் காரணமா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லவே முடியல. கேக்குதாப்பா? கேக்குதுப்பா. அப்பா அப்பா, பேசுறது கேக்குதாப்பா? இல்லப்பா, நீங்க எங்க விட்டு எங்கே போல. இந்த வழக்கத்துலதான் இருக்கிறீங்க, என் கூட தான் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. என் அப்பாவை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, நான் உனக்கு சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க. நீ வேணா எங்க வீட்டுக்கு பொண்ணா வந்துடுறியாம்மா? இல்லைங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் என் அப்பா அம்மா கூட நான் பேசினது பழகினது எல்லாம் நான் வரும். இந்த வீட்டில் நான் இருக்கும் போது என் அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். அதனால நான் வரலங்க. இல்லம்மா, இப்பதான் நீ சொன்ன என் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு, நீ தானமா சொன்ன. தயவு செஞ்சு எங்க கூட வாமா. உன் அப்பா அம்மா வேற யாரும் இல்ல, நாங்க தான். உன் அப்பா எங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோமா. ப்ளீஸ் எங்க கூட வாமா. சரிங்க. இறந்ததுக்கு அப்புறம் மண்ணில் வீணா போற உடல் உறுப்புகளை மற்றவங்க கொடுத்து தானம் பண்ணா எங்களை மாதிரி எவ்வளவு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம அப்பா வேகமா போனது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போடாமே போனாரு. அதனாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறேன். என்ன நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாது. நீங்களும் மெதுவா போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. முக்கியமா டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.